Hi friends, welcome to SKN Selam Kare Thinathraj YouTube channel. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமது பாரம்பரிய கலைகளில் தமிழுடைய அடையாளமாக திகழும் வீரக்கலையில் சிலம்பு கலையில் இரட்டை வாள் வீச்சு முறையை நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய முன்னோர்கள் போர்க்காலத்தில் பயன்படுத்தின ஆயுதம் தான் இது வெப்பன்ஸ். இந்த வெப்பன்ஸால் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் போரில் எந்த ஒரு எதிரியாளியாக இருந்தாலும் ஈஸியான முறையில் தாக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இது விளங்குச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா வாள் கேடயம், ஒரு கையில் கேடயத்தையும் ஒரு கையில் வாளையும் வச்சு நம்மளுடைய முன்னோர்கள் அந்த போரில் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி போர் பயிற்சி முறையில் போர் சிலம்பத்தில் தான் நம்ம இன்றைக்கி இந்த வால் பயிற்சி பார்க்க போகிறோம். இந்த வால் பயிற்சியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா பயிற்சியுமே ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பயிற்சி முறைகள்லாம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்கும். அந்த பயிற்சி முறைகளை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை பாருங்கள், இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சிலம்பில் ஸ்டிக்கர் மூமெண்ட் நம்ம ஆல்ரெடி நடுக்கம் பீச்சில் பண்ணுற மூமெண்ட் தான். இப்போ வெட்டுனா நம்ம இந்த ரொட்டெக்ட் எடுப்போம், வாரெல்லாம் இப்படி எடுப்போம், அதே மூமெண்ட் தான் இப்போ ஒவ்வொரு ஹேண்ட்லேயும் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ அந்த கையில் வெட்டு போட்டு நிறுத்துகிறோம், சேம் வெட்டு போட்டு நிறுத்துகிறோம், அப்படி பாருங்கள் வெட்டு, அப்படி பாருங்கள் வெட்டு. இதே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாருங்கள், நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம முன்னோர் ஆக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் என்ன பண்ணியிருப்போம்னா தன்னுடைய படத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றிட்டு இந்த மாதிரி பாவலாக பண்ணி இப்படிலாம் நிறுத்துவாங்க. அந்த மூமெண்ட்டில் எப்படிலாம் பாவலாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது இந்த மாதிரி அட்டாக் முறை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வெட்டு, சைடு வெட்டு, பார்த்திங்கன்னா ஒரு சைடு வெட்டு. அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி உடான்ஸில் குத்துறது, தன்னுடைய எதிராளி இந்த பக்கம் வரானா தாக்குறது, அதே மாதிரி அட்டாக் பண்ணுறது, அதே சேம் சைட். இந்த மூமெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சேம் டைம் ரெண்டு பேர் அட்டாக் பண்ண வரானா தன்னுடைய எதிராளி இந்த மூலையில் அட்டாக் பண்ணுறது, சேம் பார்த்திங்கன்னா ஸ்டொமக்கில் குத்துற மாதிரி அந்த மாதிரி பயிற்சி முறைகள்லாம் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில பயிற்சி முறைகள்லாம் இருக்குது, அதையும் பாருங்கள். பார்த்தோம்னா ஒரு சில பயிற்சி முறைகளை நம்ம இப்போ ஃபார்வேர்டில் பார்க்க போகிறோம். அந்த ஃபார்வேர்டில் செய்கிற அந்த இரட்டை வாள் வீச்சு முறை அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஒரு பொசிஷனில் இருக்கும். இப்போ நம்ம அட்டாக் பண்ணோம்னா அந்த மாதிரி தாக்கணும், இந்த மாதிரி தாக்கிட்டு தள்ளிட்டு நம்ம குத்துவோம். அதே அடிப்பு முறையில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டெப்பில் இப்படி பிளாக் பண்ணலாம். இன்னும் இந்த ஒற்றை வாலில் சண்டை போடுற முறையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் தான் வரும். இப்படி இந்த பக்கம் டச் பண்ணுறோம், அதே பார்த்திங்கன்னா இந்த சைடு இப்படி வரும். நம்ம எப்படி பாருங்கள், இந்த பக்கம் அட்டாக் பண்ணுறோம், நம்ம மெத்தடில் தான் அதே பாருங்கள் இப்படி இந்த மாதிரி வரும். அதே மாதிரி நம்ம அடிக்கிற முறையிலேயே தான் நம்ம தடுக்கிறோம். அதே தான் கீழே நம்ம எப்படி பிளாக் பண்ணவே அட்டாக் பண்ணுறோம், அதே மாதிரி மேலையும் இப்படி வரும், இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்வேர்டில் ஒரு சில அட்டாக் முறையை பார்க்க போகிறோம். அது பாருங்கள், இப்படி எடுக்கிறோம், எடுத்து அடிச்சிடறோம், அட்டாக் இந்த மாதிரி வருது. இப்போ இதே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 டைரெக்ஷனில் நம்ம 4 பக்கமும் தாக்க வராங்கன்னா எப்படி நம்ம அவங்கள தாக்க போகிறோம் இந்த மாதிரி வால் பயிற்சி முறையில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த சைடு அட்டாக், இப்போ நம்ம அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 சைடுமே நம்ம ஒரு வெட்டு போட்டு ஒரு குத்து போடுற மாதிரி அந்த மாதிரி 4 டைரெக்ஷனில் பண்ணுறோம். இப்போ இதே பார்த்தீங்கன்னா நம்ம 4 டைரெக்ஷனில் நம்ம பிளாக் பண்ணிவிட்டு எப்படி நம்ம குத்த போகிறோங்கிறத பாருங்கள். இப்போ இந்த சைடு அட்டாக் பண்ணுறாங்கன்னா அட்டாக் சேம் பிளாக் அட்டாக் சேம் பிளாக் அட்டாக் சேம் அட்டாக். இந்த மெத்தடில் நம்ம செய்கிறோம் பாருங்கள், பிளாக் அட்டாக் இந்த மெத்தடில் நம்ம செய்கிறோம். அடுத்தது இதே நம்ம எப்படி பண்ணலான்னா ஒரே டைமில் இப்போ பாருங்கள், இப்போ இந்த சைடு அட்டாக் பண்ணுறோன்னு வச்சுக்கலாமே, கீழே வெட்டிட்டு இந்த சைடு மேலே வெட்டுறோம். அடுத்தது பாருங்கள் கீழே மேலே, அடுத்தது பாருங்கள் கீழே மேலே, அடுத்தது பாருங்கள் கீழே மேலே, அடுத்து பாருங்கள் கீழே மேலே. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரே டைமில் டவுன் ப்ளஸ் அப்போ அந்த லெவலில் நம்ம அட்டாக் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு. இப்போ இதே பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்வேர்டில் வேறு மாதிரி செய்யலாம். எப்படின்னா இப்போ பாருங்கள் 1 2 3 4 5
6 7 8. இப்போ நம்ம இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் பண்ணுறோம். இப்போ இதையே வந்து நம்ம பிளாக் பண்ணி ஃபார்வர்டில் செய்யலாம். அப்படின்னு பாருங்கள். இப்போ அந்த வேலை தடுத்துட்டு அட்டாக் அப்படி பாருங்கள். பிளாக் அட்டாக், பிளாக் அட்டாக் அப்படி பாருங்கள். பேக் ஃபார்வர்டு பிளாக் அட்டாக் அப்படி பாருங்கள். பேக் ஃபார்வர்டு பிளாக் அட்டாக் அப்படி பாருங்கள். பிளாக் அட்டாக். இப்போ நம்ம அந்த மாதிரி அப் அண்ட் டவுன் நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், ஒரு சில பயிற்சியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா முயற்சி நம்ம எடுத்து நம்ம பிளாக் பண்ணுவோம். அதை அட்டாக் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வயிற்றில் அட்டாக் பண்ணுறான்னு வச்சுக்கலாமே, நம்ம சாதாரணமாக பிளாக் பண்ணுவோம் இந்த குஷன் அல்லது இந்த குஷன் நிறுத்தணும். அதே மாதிரி ஃபேஸில் அட்டாக் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், ஹெட்டில் வருது அந்த குஷன் நிறுத்தி தள்ளி விடும். எப்படி பாருங்கள், ஃபேஸ் அட்டாக் தள்ளி விட்டு குத்தலாம். அதே மூமெண்ட் மறுபடியும் பாருங்கள், அந்த சைடு பிளாக் பண்ணிட்டோம், தள்ளி விட்டு குத்துறோம். சேம் பேக் சைடு வரான்னு வச்சுக்கோங்க, பிளாக் தள்ளி விட்டு அட்டாக் அந்த மாதிரி செய்கிறோம். அடுத்தது பாருங்கள், இப்போ இதுலேயே மலார்னு சொல்லுவாங்க. அந்த மலர் மெத்தடில் எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது இருக்கும், அடிச்சுட்டு குத்துறது. மறுபடியும் பாருங்கள், திரும்பி அடிச்சுட்டு மறுபடியும் பாருங்கள், திரும்பி அட்டாக் பண்ணி குத்துறோம். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வாலில் புதுமையான நிறைய பயிற்சி முறைகள்லாம் இருக்குது. அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம அதில் ஒரு சில பாவலா இருக்குது. அந்த பாவலா முறை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பாவலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறுத்தலாம். அதே பாருங்கள், அதே பார்த்தீங்கன்னா மூமெண்ட்லேயே இது ஒரு வகையான பாவலா. அடுத்தது இது ஒரு வகையான பாவலா. அடுத்து பாருங்கள், இது ஒரு வகையான பாவலா, இது ஒரு வகையான பாவலா, இது ஒரு வகையான பாவலா. இப்படி இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் நாம் வச்சு நிறுத்தணும். இது பாவலால் வரும். அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா இந்த சிலம்ப முறையில் இந்த வாழ்வீச்சில் நம்ம இந்த மாதிரி ரொட்டைக்கெலாம் நம்ம செய்யக்குள்ள அதாவது வந்து ஈஸியாக பயிற்சி நம்மளால் செய்ய முடியும். அந்தளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி. இன்றைக்கி நம்மளுடைய பாரம்பரிய கலையில், நம்மளுடைய வீரக்கலையில், நமது சிலம்பக்கலையில் இரட்டை வால் வீச்சு முறை நம்ம பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஐக்கான் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய மற்ற நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்கிற ஐக்கான் லிங்கில் போய் பாருங்கள். எங்களுடைய அனைத்து வகையான பதிவுகள் இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க